ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழில் 10th தமிழில் நூலாசிரியர்கள் பார்ப்போம். நம்ம வந்து இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்படி இந்த மந்த் வந்துடும், ஜூனில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதனால் சிலபஸ் வைஸாக கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நூலாசிரியர்கள் அந்த டாப்பிக்கில் 6th-லேருந்து 10th வரைக்கும் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான நூலாசிரியர்கள் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே 6th-லேருந்து 9th வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 10th பார்ப்போம். இது பார்த்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயரில் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான நூலாசிரியர்களை பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே இது பொருத்தமான சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னு ஃபஸ்ட்டு டாபிக் இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதுதான் போட்டிருப்பேன். வீடியோஸாக 6th-லேருந்து 10th வரைக்கும் சொல்லும் பொருளும்னு ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கேன். பார்க்குறவங்க அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த டாபிக் வந்து நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. அது நம்ம 6th-லேருந்து 9th வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 10th இருக்கக்கூடிய முக்கியமான நூலாசிரியர்கள் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பெருஞ்சித்திரனார். அவரோட நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம 6th-லையும் இவரோட நூல்கள் பார்த்துருப்போம். அதில் 1-2 தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு 5-6 நூல்கள் கொடுத்துருக்காங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை என்பது, கனிச்சாறு, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், திருக்குறள், மெய்ப்பொருளுரை, இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கிறதுக்கு இப்போ நம்பர்ஸ்லேயே 3 நூல் இருக்குது பாருங்கள். உலகியல் 100 கொடுத்துருக்காங்க, அப்புறம் நூறாசிரியம், அடுத்து என் சுவை என்பது, இதெல்லாம் இது நம்பர்ஸ் அது ரிலேட்டடாக வந்திருக்கு. அடுத்து பாவிய கொத்து, கனிச்சாறு, இது எல்லாமே கனியை பேஸ் பண்ணி வந்திருக்கும். இது மாதிரி நீங்களாம் லிங்க் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு எப்பயும் மறக்காது. அடுத்து தமிழ் திரு ரா இளங்குமரனார். அவர் எழுதின நூல்கள் கொடுத்துருக்காங்க. இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம், இது எல்லாமே இளங்குமரனார் அவங்க எழுதின நூல்கள். அடுத்து தேவநேய பாவாணர். இவர் எழுதின நூல் சொல்லாய்வு கட்டுரைகள். அதில் தமிழ் சொல்வளம் அப்படின்ற பகுதியிலேருந்து பாடப்பகுதி கொடுத்துருப்பாங்க. அடுத்து எழில் முதல்வன். இவரோட இயற்பெயர் மா ராமலிங்கம். இவர் எழுதின நூல்கள் புதிய உரைநடை. இந்த புதிய உரைநடை அப்படின்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அதில் உரைநடையின் அணிகலன்கள் அப்படின்ற பாடப்பகுதி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இவர் எழுதிய மற்ற நூல்கள் இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய். அடுத்து முனைவர் சேதுமணி மணியன். இவர் எழுதின நூல் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும். இது மாதிரி நூல்கள் எல்லாமே ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே ஒரு 3 நூலாசிரியர் கொடுத்துருப்பாங்க. 9th 10th இந்த 2 ஸ்டாண்டர்டில் அதிலிருந்து எடுத்திருப்பதனால இந்த நூல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்து மா நன்னன். அவர் எழுதின நூல் தவறின்றி தமிழ் எழுதுவோம். உதயசங்கர். அவங்க எழுதின நூல் பச்சை நிழல். திருமூலர். அவர் எழுதின நூல் திருமந்திரம். பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இவர் எழுதின நூல் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது. அடுத்து பாரதியார் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி. எப்பவுமே நமக்கு ஆத்திச்சுடினா ஔவையார் தான் ஞாபகம் வருவாங்க. இங்கே புதிய ஆத்திச்சுடின்னு கொடுத்துருந்தா பாரதியார். இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அடுத்து காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார் அப்படின்றது தான் அவரோட பேர். இருந்தாலும் அவங்க அப்பா பேர் சொல்கிறாங்க. முல்லைப்பாட்டு அப்படின்றது 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூல். இருக்கிறதுலையே குறைந்த அடிகளை உடைய நூல் இந்த முல்லைப்பாட்டு தான். 103 அடிகள் இருக்கும். முல்லைப்பாட்டை பாடினவங்க நப்பூதனார். இது நீங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா முல்லைப்பூ வச்சுட்டு போனால் பூதம் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பா சிங்காரம். இவர் எழுதின நூல் புயலிலே ஒரு தோணி. அடுத்து சா முகமது அலி. இவங்க எழுதின நூல் அதோ அந்த பறவை போல. எஸ் ராமகிருஷ்ணன். இவங்க எழுதின நூல் உலகின் மிகச்சிறிய தவளை. அதிவீரராம பாண்டியர். இவர் எழுதின நூல்கள் காசி காண்டம், வாயு சம்ஹிதை, நருந்தொகைக்கு இன்னொரு பேர் தான் வெற்றி வேர்க்கை, நைடதம், லிங்க புராணம், திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், இது எல்லாமே அதிவீரராம பாண்டியர் எழுதின நூல்கள். அடுத்து பெருங்கவசிகனார். மலைப்படுகடாத்துக்கு இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை. அடுத்து கி ராஜநாராயணன். இவர் எழுதின நூல்கள் கோபல்லபுரத்து மக்கள். இது வந்து 1991 சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். அடுத்து சிறுவர் நாடோடி கதைகள். இது ரெண்டுமே இவர் எழுதின நூல். அடுத்து வ.உ. சிதம்பரனார். இவர் வந்து திருக்குறள் தெளிவுரை அப்படின்ற நூல் எழுதியிருக்கார். அடுத்து கு. சிவராமன். இவர் எழுதின நூல் 6ஆம் திணை. அடுத்து குலசேகர ஆழ்வார். இவர் எழுதிய நூல் பெருமாள் திருமொழி.
ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவர் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்ற நூலும் காலம் அப்படின்ற நூலும் எழுதியிருக்காரு. அடுத்து தமிழ்ச்செல்வன் இவர் எழுதின நூல் அன்றாட வாழ்வில் அறிவியல். இந்த நூல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நமக்கு வந்து நூல் நூலாசிரியர்கள்னு ஜென்ரலாக தான் டாபிக் கொடுத்துருக்காங்க. எப்படி அது நமக்கு ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அதனால் ஸ்கூல் புத்தகத்தில் என்னென்ன நூல் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அடுத்து செய்கு தம்பி பாவலர் இவர் எழுதின நூல் நீதி வெண்பா. அடுத்து பரஞ்சோதி முனிவர் வந்து வேதாரண்ய புராணம், மதுரை பதிற்று பத்தந்தாதி, திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, திருவிளையாடல் புராணம் எழுதியிருப்பார். நான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அந்த நூலை எழுதாமல் விட்டேன். அடுத்து உமா மகேஸ்வரி இவங்க வந்து நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை இந்த நூல்களில் எழுதியிருக்காங்க. அடுத்து குமரகுருபரர் இவர் எழுதிய நூல்கள் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான நூல்கள். நல்லா படிச்சுக்கோங்க. படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கம்பர் இவர் எழுதின நூல்கள் கம்பராமாயணம். அது கம்பராமாயணத்துக்கு இவர் வச்ச பெயர் தான் ராமவதாரம். அடுத்து சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுவது, சிலை எழுபது. இது எல்லாமே கம்பர் எழுதிய நூல்கள். அடுத்து கந்தசாமி இவரோட நூல்கள் தக்கையின் மீது 4 கண்கள், சாயாவனம், விசாரணை கமிஷன், தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி, சுடுமண் சிலைகள். இதெல்லாமே கந்தசாமி அவர்கள் எழுதிய நூல். இதில் விசாரணை கமிஷன் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கும். அடுத்து சுரதா எழுதிய நூல் தேன்மலை. அடுத்து திருநாவுக்கரசு அவர் எழுதிய நூல் திருக்குறள் நீதி இலக்கியம். பெருமாள் இவரோட நூல் நாட்டார் கலைகள். மாப்போ சிவஞானம் இவர் எழுதிய நூல்கள் எனது போராட்டம், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இதில் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு 1966 வருஷம் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கும். அடுத்து ராஜகோபாலன் இவர் எழுதிய நூல் ஏர் புதிதா வந்து பாடப்பகுதியில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ராஜகோபாலன் கவிதைகள் அப்படின்னு இருக்கும். அடுத்து ராஜம் கிருஷ்ணன் இவர் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி, கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், அலைவாய்க்கரையில், சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர், கூட்டு குஞ்சுகள், மண்ணகத்து பூந்துளிகள். இது எல்லாமே இவங்க எழுதிய நூல். இதில் வேருக்கு நீர் அப்படின்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கும். இது நமக்கு ஒரு லெசனில் பெண்களை பற்றி லெசன் இருக்கும். அதில் ராஜம் கிருஷ்ணன் அவங்கள பற்றி இந்த நூல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் இவர் எழுதிய நூல் என் கதை. முத்துசாமி இவர் எழுதிய நூல் நாற்காலிக்காரர். வேணுகோபாலன் இவர் எழுதிய நூல் கோடை வெயில், மீட்சி விண்ணப்பம். அடுத்து இது ஜெயகாந்தனை பற்றி ஒரு லெசன்னே இருக்கும். இதில் நிறைய நூல்கள் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் அதை அப்படியே இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவரோட சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன இருக்குது, குறும்புதினங்கள், புதினங்கள், அடுத்து அவரோட மொழிபெயர்ப்புகள், அடுத்து அவரோட நூல்களில் எது திரைப்பட படைப்புகளாக இருந்தது அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கண்ணதாசன் இவரோட இயற்பெயர் முத்தையா. இவரோட நூல்கள் சேரமான் காதலி, காலக்கணிதம். இது 2 புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் சேரமான் காதலி சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். அடுத்து வரதராசனார் இவர் எழுதிய நூல் அறமும் அரசியலும். அடுத்து MS உதயமூர்த்தி இவர் எழுதிய நூல் எண்ணங்கள். அடுத்து நாகூர் ரூமி இவரோட இயற்பெயர் முகமது ரஃபி. இவரோட நூல்கள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், கப்பலுக்கு போன மச்சான். இது எல்லாமே இவரோட நூல்கள். அடுத்து வீரமாமுனிவர் இவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. இவரோட நூல்கள் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குறுகதைகள். அடுத்து பாவண்ணன் இவர் எழுதிய நூல் யானை சவாரி. திலகவதி அவங்க எழுதின நூல் கல்மரம். முருகேச பாண்டியன் இவர் எழுதிய நூல் அற்றை திங்கள் அவ்விண்ணிலவில். இது எல்லாமே 10th புத்தகத்தில் கொடுத்துருக்க நூல்களை அப்படியே நம்ம கொடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைங்க. நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரே ஒரு தடவை நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்து இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட ஓன் நோட்ஸை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். நம்ம 10th வரைக்கும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஒரு 5 வருஷத்துக்கு கொஷினில் இருக்கக்கூடிய முக்கியமான நூலாசிரியர்கள் பார்ப்போம். நீங்கள் அதை படிச்சிங்கனாலே போதும். எப்போவுமே ரிப்பீட்டடாக வந்த கொஷினே தான், கேட்ட கொஷின்ஸே தான் கேட்டுட்ருப்பாங்க. தேங்க்யூ.